தீபிகா, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை சென்றுள்ளார். அவருக்கு வழிநடிகளும் பாரம்பரிய கலை நடன இசை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை ஒருபுறமும், மறுபுறம் அலங்காநல்லூரில் 4வது சுற்று போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மதுரையிலிருந்து அலங்காநல்லூர் செல்லும் சாலையின் இருமருங்கிலும் ஏராளமானோர் திரண்டிருந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை ஒட்டி அவருக்கு பாரம்பரிய கலை இசை நடன நிகழ்ச்சிகளோடு சாலையின் இருமருங்கிலும் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் சங்க இலக்கிய காலம் தொற்று 2000 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம், சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது வெளிநாடு சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் ஆண்டுதோறும் வந்து கண்டுகளிக்கக்கூடிய புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. அதை முதலமைச்சரும் இன்று பார்வையிட இருக்கிறார். இதற்காக தனி விமானத்தில் இன்று காலை சென்னையிலிருந்து மதுரை சென்றுள்ள அவருக்கு மதுரையிலிருந்து அலங்காநல்லூர் செல்லும் வழியெங்கும் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட அந்த பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளோடு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் அலங்காநல்லூருக்கு செல்ல இருக்கிறார். அலங்காநல்லூரில் வீரர்கள் காளைகளை அடக்கக்கூடிய அந்த வீர தீர ஜல்லிக்கட்டு போட்டியை அவர் பார்வையிட்டு ஜல்லிக்கட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த இருக்கிறார். இதை தொடர்ந்து அவர் ராமநாதபுரம் பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனார் நினைவு மண்டல திறப்பு விழாவிலும் இன்று பங்கேற்கிறார். மதுரை, ராமநாதபுரம் ஆகிய 2 மாவட்டங்களிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பங்கேற்க இருக்கிறார். முதலில் மதுரைக்கு தனி விமானத்தில் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது அலங்காநல்லூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் வாகனத்திற்கு சாலையின் இருமருங்கிலும் அங்கு அந்த மாவட்ட கலை நடன இசை நிகழ்ச்சிகளோடு பாரம்பரிய முறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாலையின் இருமருங்கிலும் அளிக்கப்படும் அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர் அலங்காநல்லூர் பகுதிக்குள் அவருடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சியையும் அவருக்கு சால்வை மற்றும் புத்தகங்கள் வழங்கி அந்த கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறிது நேரத்தில் அலங்காநல்லூரில் அந்த வாடிவாசல் மேடைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் பார்வையிடுவதற்காக சிறப்பு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை அந்த மேடையில் அமர்ந்தவாறு அவர் காளைகளை அடக்கும் அந்த காட்சிகளையும் காண இருக்கிறார். இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது அலங்காநல்லூருக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் மேடைக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். அவருக்கு வழியில் அந்த நாட்டிய நிகழ்ச்சிகளோடு அந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நடனம் ஆடி வரவேற்பு தெரிவித்த அந்த பெண்களுக்கு முதலமைச்சர் கைகுலுக்கி அவருடைய வரவேற்பை ஏற்று அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையில் அவருக்கு பாரம்பரிய பரதநாட்டிய நடன இசை நிகழ்ச்சிகளோடு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த வரவேற்பு அளித்த நடன மங்கையர்களையும் அவர் அருகில் அழைத்து அவர்களுக்கு நன்றியும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அலங்காநல்லூருக்குள் அவருடைய வாகனம் செல்வதற்குள் அங்கு ஏராளமானோர் திரண்டிருந்து அவரிடம் மனுக்கள் கொடுப்பதற்கும் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்கும் அவரை காண்பதற்கும் அவளோடு கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வளாகத்திற்கு சற்று முன் அவரது வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திடலுக்கு அருகே முதலமைச்சரின் வாகனம் செல்லும். அதன் பின்னர் அவர் அந்த மேடைக்கு செல்வார் இன்னும் சில நிமிடங்களில் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட வருகை தரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநடிகரும் அலங்காநல்லூர் பகுதி மக்கள் மட்டுமல்ல, மதுரையிலிருந்து அலங்காநல்லூர் வரையுள்ள பல்வேறு சிறு நகரங்களில், ஊர்களில் அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வரவேற்பை ஏற்று முதலமைச்சரின் வாகனம் அங்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்ட பின்னர் அவர் ராமநாதபுரத்தில் நடைபெறக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் திருவுருவச் சிலை அரங்கத்தை திறந்து வைக்கிறார். 2 நிகழ்ச்சிகளுக்காக இன்று மதுரை சென்றுள்ள முதலமைச்சருக்கு இப்ப அலங்காநல்லூர் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபிகா.